गोपाल बालकृष्ण गोकुलाष्टमी आबाल गोपाल पुण्याल पुन्नमी मुकुंद पदमुल मुग्गुल इल्ले बृंदावनी नंदनंदनुडु नडचिन चोटे नवनंदनवनी गोपिका प्रिय कृष्ण हरे नमो कोमल हृदय कृष्ण हरे देवेल रूपाल वेद हरे नमो वेदांत विद्या कृष्ण हरे गोपिका प्रिय कृष्ण हरे नमो कोमल हृदय कृष्ण हरे देवेल रूपाल वेद हरे नमो वेदांत विद्या गोविंदुडे कोक चुट्टी गोपेम्म वेषं कट्टी मुंगोल చేత బట్టి వచ్చెనమ్మా గోవిందుడే కోక చుట్టి గోపెమ్మ వేషం కట్టి ముంగోల చేత బట్టి వచ్చెనమ్మా నవమోహన జీవన వరమిచ్చెనమ్మా ఇకపై ఇంకెప్పుడు నీ చేయి విడిచి వెళ్ళనని చేతిలోన చేసి ఒట్టేసెనమ్మా देवकी वसुदेव पुत्र हरे नमो पद्मपत्र नेत्र कृष्ण हरे यदुकुल नंदन कृष्ण हरे नमो यशोदा नंदन कृष्ण हरे देवकी वसुदेव पुत्र हरे नमो पद्मपत्र नेत्र कृष्ण हरे यदुकुल नंदन कृष्ण हरे नमो यशोदा नंदन कृष्ण हरे ఎన్నాళ్ళకు 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 వెన్నుడొచ్చినమ్మా ఎన్నెన్నో చుక్కల్లో నన్ను మెచ్చినమ్మా వెన్న పాలు ఆరగించి విన్న పాలు మన్నించి వెన్న పాలు ఆరగించి విన్న పాలు మన్నించి వెండి వెన్నెల్ల ముద్దులిచ్చినమ్మా కష్టాల కడలి పసిడి పడవాయనమ్మా కళ్యాణ రాగమురళి కళలు చిలికెనమ్మా మా కాపురాన మంచి మలుపు తిప్పినమ్మా వసుధైక కుటుంబమనే గీత చెప్పెనమ్మా गोवर्धनोद्धार कृष्ण हरे नमो गोपाल भूपाल कृष्ण हरे गोविंद गोविंद कृष्ण हरे नमो गोपिका वल्लभ कृष्ण हरे गोवर्धनोद्धार कृष्ण हरे नमो गोपाल भूपाल कृष्ण हरे गोविंद गोविंद कृष्ण हरे नमो गोपिका वल्लभ कृष्ण हरे గోవిందుడే కోక చుట్టి గోపెమ్మ వేషం కట్టి ముంగోల చేత బట్టి వచ్చెనమ్మా తప్పటడుగు తాండవాలు చేసినాడమ్మా తన అడుగుల ముగ్గులు చూసి మురిసినాడమ్మా మన అడుగున అడుగేసి మనతోనే చిందేసి మన అడుగున అడుగేసి మనతోనే చిందేసి మన తప్పటడుగులు సరిదిద్దినాడమ్మా కంసారి సంసారిని కలిసి திருவடி செவி திருக்காப்பு அடியோடு மின்னோடு பிரிஞ்சே ஆயிரம் பல்லாண்டு அடிவார் சுந்தரம் மார்பினி வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடிவார் சிசுதி வத்தினை சுந்தராடி பல்லாண்டு படைபோருக்கு முழங்கும் அப்பாண்டு சத்தியமும் பல்லாண்டு
மார்கழி திங்கள் மதுநிலையால் நீராட போரினீர் போர்மினோ சீர் மல்குமாய் பாடி செல்வ திருநீரால் கூர்வேல் குழந்தையுடன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமதியும் போர்முகத்தான் நாராயணனே நமக்கே பரவிடுவான் பாரோர் புகழ பரிந்தீரோ எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாரி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சியாயினால் தீங்கின்றி நாடினால் இன்னும் மாறி பெய்து ஓங்கோடு கைகளை பூங்குவலை தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த உழைப்புக்காக உடன் நிலைக்கும் மன்னர் பெரும்பசுக்கள் நீங்காது செல்வம் ஆழி மலைக்கண்ணா ஒன்று ஆழியில் கொக்கு முகர்ந்து கூட ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நிற்கிறது ஆழியந்தோளுடைய பக்தனாகன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் முளைத்த சரமடை போல் வாழ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் மணிகுலத்தை தூயமாய் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேரோடும் பாவாய் இற்றையை பறிகொள்வான் அன்றுதான் கோவிந்தா வெற்றைக்கும் மாற்றிவோம் மற்றை நாம் காமங்கள் பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றியோம் பாவாய் கோவிந்தா 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 ஹலோ பெரியமா சரி எல்லாருமே அங்க ஸ்டேஜ் கிட்ட போயிடலாம் சார் எல்லாம் உள்ள போயிடு எல்லாருமே ஸ்டேஜ் கிட்ட போயிடு சொல்லிட்டாங்க ரைட்டா அப்படின்னா என்னங்கக்கா சரி பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியுது அதனால அந்த கிளாஸ் வேணாம் ஓகேவா அண்ணா பத்திரமா வந்துருவாங்க ஆ இந்த 5Gன்னு ஒன்று இருக்கு தெரியுமா 5G 5Gன்னா என்ன நம்ம என்ன டெக்னாலஜிக்குள்ள போயிடலாம் 5G ஹலோ அக்கா வாங்க நீங்களே அக்கா நீங்களா வாங்க இல்லை இந்த அக்கா அக்காவா இப்ப கிளாஸ் எடுக்கிறாங்க ஏன் சொல்லு செல்போன் 5Gனா அக்கா வருவாங்க பத்திரமா போங்க இருக்க மாமா இருக்கு அதையும் வருவாங்க கூட சிம்மு 5G செல்போன்ல தான் இருக்கு ஓகேவா இருக்கா நம்ம இப்போ அதே மாதிரி டெக்னாலஜியில் நம்ம வேற ஒரு 5G பார்க்கலாம் யார் அப்பப்போ ஸ்லீப்பிங் மோட் போயிடுது கேட்க மாட்டாங்க 5G என்னது ஃபர்ஸ்ட் G என்னது ஃபோன் கொடுப்பா ஃபோன் வராது ஃபைன் 1000 ரூபாய் பச்சை நிறம்
தானியங்கள் எல் குட் வேற டிஓஎம்னா டேட்டா பர்த்தா டிஓஎம் ஆன்சர் இருந்தாலும் சரி ஆன்சர் இல்லைனாலும் சரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு உங்களுக்கு கரெக்டான சொல்றேன் ரெண்டு மூணு மொபைல் நம்பர்ல 2-3 லெட்டர்ஸ் காண மாட்டேன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பக்கத்து வீடு ஃபோன் பண்ணாரா இதெல்லாம் பார்க்க போடுறாங்க அடுத்தது வேற யார் சொல்லுங்கக்கா அடுத்ததெல்லாம் இல்லை அதே தான் நம்பர் 2 கேக் தப்புன்றல வெரி குட் யார் அது சாக்லேட் எல்லாம் அந்த பேக் எடுக்கலாம் ஒயிட் நோ டு கேக் இல்ல நோ டு கேக் நோ
எஸ் ஆர் நோ வருவாங்க. எஸ் ஆப்போசிட் எஸ் ஆர் நோ ஓகே. எஸ் நோ எஸ் பாதி பேர் அந்த பக்கம் சொல்றாங்க. யாருக்கு இங்க பார்த்து சொல்லணும். எஸ் டிஓஎம் னா என்னது? அதுவும் டேட் ஆஃப் பர்த் தான். கேட்ச் ஏன்னா டைம் இல்லை அதனால கேட்ச் போடுறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. டிஓஎம் னா என்னது? டேட் ஆஃப் மந்த். அக்கா ரைட் கிட்ட வந்துட்டீங்கக்கா. வெரி குட். வேற நோ தப்பு. ஒன்லி सदा शिरस्थमञ्जलिं वहन् विमुक्तलोललोचनोललामभाललग्नकौशिवेति मन्त्रमुच्चरन् तदा सुखी भवाम्यहम्. इदं हि नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं स्तवं पठन् स्मरन् ब्रुवन्नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्ता विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्ता विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्ता. கரக ஓசைகளை எழுப்பி எங்களுடைய மாணவர்கள் எப்படி செஞ்சாங்கன்றத உங்களோட கைத்தட்டல தெரியும்னு நினைக்கிறேன். யோகா உடல் அமைதிக்கோசரமோ உடல் ஆரோக்கியத்துக்கோசரமோ செய்கிறது ஒன்று. இந்த இரண்டாவது முறை தான் இந்த யோகா பயிற்சி. இந்த ரிதமிக்னு சொல்லுவாங்க, இதை ஆர்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த யோகா காம்படிஷனும் இருக்குது. அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு அடித்தளமான ஒன்று. மாணவ மாணவிகளுக்கு யோகா காம்படிஷன். இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா மாவட்ட லெவலையும் நம்ம மாநில லெவலையும் தேசிய லெவலையும் வெற்றி பெற்ற மாணவர்கள். எல்லாமே தங்க நாணயங்கள் வென்ற குழந்தைகள். கிட்டத்தட்ட 5 வருடமாக பயிற்சியில் இருக்கக்கூடிய குழந்தைகள். யோகா மட்டுமில்லை, இந்த யோகா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்ற என்எஸ்எஸ் கேம்ப்பு இது எல்லாமே பங்கு பெற்று ஒரு மாவட்டத்துக்குமே சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் யோகாவில் கலந்துக்கினாவே போதும், அவங்க ஒழுக்கம் வந்துடுவாங்க. நல்லொழுக்கம் தான் ஒரு மாணவனை தலைச்சிறந்த ஒரு தலைமகனாக உயர்த்தும். அதே மாதிரி எஜுகேஷன்லேயும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள். ஏன்னா யோகா செஞ்சாக்க மனம் ஒருநிலைப்படுது. அதனால் எஜுகேஷனும் நம்பர் 1. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நம்மளோட கிருஷ்ணகிரி மாவட்டத்து மாணவர்கள். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாணவர்கள். இவங்களுக்கு இன்னொரு டைம் கைத்தட்டுகளை உற்சாகங்களை கொடுக்கலாமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 இருந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு சொல்லி ஜூன் 21 ஏற்படுத்தினாங்க. அன்றையிலிருந்து இன்று வரைக்குமே கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறோம். தினந்தோறும் யோகா பயிற்சி பண்ணணும், டெய்லி வீடியோ எடுக்கணும், அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் சொல்லாங்க. அவங்களுடைய ஆணைங்கினங்க தினந்தோறும் 3 மாதம் காலம் தினந்தோறும் யோகா பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அதில் சிறந்த மாணவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தங்க நாணயமும் 50,000 ரூபாய் கேஷ் ப்ரைஸும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் வாங்குகிறோம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் வாங்குகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா என்னுடைய மாணவர்கள் யோசனா ஸ்ரீ அண்டு பிரணயா ஸ்ரீ அண்டு நவநீத பாலா, ஜீவன் பிரகாஷ். இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் கீர்த்தனான்ட்டு இப்போ அவங்க வரல. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் ரொக்கமும். कृष्ण हरे श्री कृष्ण हरे हरे कृष्ण हरे हरे कृष्ण हरे हरे कृष्ण हरे कृष्ण हरे भजे कृष्ण हरे भजे कृष्ण हरे भजे कृष्ण हरे कृष्ण भजे
బృందావనమున అందెల రవళులు చిందులు వేసేదెందులకు గోవిందుని లీలావకరందము అందరికీ అందించుటకు గోకులమున ఏ కులమైన గోపాలుని కొలిచేదెందులకు కులము అని వ్యాకులము బాపు కుల దైవం తానని తెలుపుటకు నల్లా నల్లని మేఘల్లాగా నడిచొస్తాడు ఎందులకు చల్లని కరుణామృతధారలలో మనలను ముంచి వెళ్ళుటకు చెంగు చెంగుమని గోవుల మందలు పరుగులు తీసేదెందులకు చెంత చేరి గోవిందుని సన్నిధి పరమ పదం అని చాటుటకు హరే కృష్ణ హరే హరే కృష్ణ హరే హరే కృష్ణ హరే కృష్ణ హరే హరే కృష్ణ. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கலாம். சரி, எல்லாரும் நேராக உட்காருங்க. கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கோங்க. செப்பலெல்லாம் அப்படியே உங்கள் இடத்துல விட்டுருங்க. செப்பலை அப்படியே விட்டுருங்க. அப்படியே நேராக உட்காருங்க. சின்முத்திரை வச்சுக்கோங்க. நான் சொல்றதை மட்டும் அப்படியே கேளுங்க. உள்வாங்க. கண்களை முடிக்கோங்க. பிரீதிங், நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க. சம்மணம் போட்டு உட்காரத்துக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப முக்கியம். அப்ப உட்காரதே இல்லை. எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மெதுவாக தருங்க. கைகளை ரெஃப் பண்ணிக்கோங்க. பேரு சப்த பத்ரா பத்மாசனம். அதுக்கப்புறம் கால்களை உயர்த்துட்டு நேராக நீட்டிக்கணும். எல்லாருக்குமே கால் வலி இருக்கும். அந்த கால் வலிக்கு நம்ம என்ன பண்ணோம், கால்களை இப்படி முன்னாடியும் பின்னாடியும் இப்படி ஒரு லைட்டா ஒரு புஷ் பண்ணணும், ஒரு பயிற்சி பண்ணணும். இது எவ்வளவு நேரம் பண்ணலாம்? 10 நிமிஷம் பண்ணலாம். நம்ம நேரம் இருந்தாக்க. அதுக்கப்புறம் இந்த சமணம் போட்டு உக்காரும் போது ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிடணும். ஒரு 10 டைம் பண்ணணும். பிராணாயாமம்ல முதல் ஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிடணும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிடணும். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பிராணாயாமம் தான் இந்த கபாலபாதி. இப்போ நான் உக்காந்துட்டு இருக்கிற போஸ் வந்து வஜ்ராசனம். சாப்பிட்ட உடனே யோகா பண்ணக்கூடாது. ஆனா சாப்பிட்ட உடனே இந்த ஆசனாஸ் பண்ணும்போது, வஜ்ராசனம் பண்ணும்போது நம்மளுக்கு செரிமான தன்மைகள் பிரச்சனைகள் வராது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, முதுகு தண்டு வலி வராது.
நம்ம நிறைய டிராவல் பண்றோம் அப்படின்னா முதுகு தண்டு வலி எடுக்கும். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க உக்காந்துட்டீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேரு வஜ்ராசனம் பேரு. வஜ்ரம் என்றது என்ன அப்படின்னா வைரம் போல் அப்படி மின்னலாம். நீங்க ஏன் சார் மின்னலான்னு சொல்லக்கூடாது, என் கலர் அந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி வஜ்ராசனம் உக்காந்தோம் அப்படின்னா இந்த பெண்களுக்கு முட்டி வலி பிரச்சனைகள் குணமாகும், கால்வலி பிரச்சனைகள் குணமாகும், முதுகுத்தண்டு பிரச்சனைகள் குணமாகும், ஜீரணமாகும். சரிங்களா? அடுத்தது இந்த முட்டியை போட்டுட்டு நேரா இந்த மாதிரி உக்காரணும், இந்த மாதிரி நிக்கணும், மெதுவா உக்காரணும். இப்படி ஒரு 10 டைம் பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது நம்முடைய தொடை தசைகள் வலுப்பெறும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் நின்றுட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாருங்க ஸ்லோ பெண்டிங் பண்ணணும், மெதுவா. இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது நம்முடைய இடுப்பு பகுதிகள், நம்முடைய சைடில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு சக்திகள் எல்லாமே குறையும். இந்த தேவையில்லாத ஃபேட் எல்லாமே நம்முடைய மோஷன்லயும் யூரின்லயும் வெளியே வந்துடும். இதை வந்து தொடர்ச்சியா நம்ம டெய்லி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா டெய்லி பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் நீங்க சொன்னீங்க நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பண்றேன் அப்படின்னு நம்ம சந்தோஷமா சொல்லக்கூடாது. நம்ம நேரம் கிடைக்கும் போது பயன்படுத்தக்கூடாது. தினந்தோறும் இதுக்குள்ள நேரம் 1 மணி நேரம் நம்ம ஒதுக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம இதை நம்ம செய்யணும். சரிங்களா? பண்ணலாமா? ஸ்லோவா பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நான் வேகமா பண்றேன், டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமா பண்றேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா பண்ணணும். அதுக்கப்புறம் நேரா நிக்கணும், கைகளை மேல உயர்த்தணும். ஸோ மெதுவா அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பின்னாடி பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ இந்த ரன்னிங், யோகி ஜாக்கிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லோவா நின்ன இடத்துலயே ஓடிக்கலாம். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்கார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Again 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் நம்ம பண்ணணும் பயிற்சி. அது இல்லாம முக்கியமான விஷயம், நம்ம யாரும் சிரிக்கிறதே இல்லை. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுக்கு சிரிச்சா நம்ம லூசுன்னுறாங்க அப்படின்றாங்க. சிரிக்கணும் கண்டிப்பா. நம்ம வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 159 டைம் சிரிக்கணும். இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. 159 டைம் நம்ம சிரிக்கணும். ஆனா நம்ம சிரிக்கிறதே இல்லை. சிரிக்கலாமா? லாஃபிங் தெரப்பி பண்ணிடலாமா? ரெடி? சரி, எல்லாரும் கை தட்டி சிரிக்கணும், ரொம்ப முக்கியம். சிரிங்க. யாரும் சிரிக்க மாட்டீங்கல்ல? கொஞ்சம் வாய் விட்டு சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும், பெரியவங்க சொல்றது உண்மை. ஆனா நம்ம யாரும் சிரிக்கிறது இல்லை. இந்த குழந்தை வந்து பிறந்த குழந்தையில இருந்து 5 வயசு வரைக்கும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி போன பின்னாடி சிரிக்கிறதே இல்லை. ஏன்னா அங்க நம்ம எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்றோம். அந்த எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது குழந்தைங்களை சிரிச்சோம் அப்படின்னா எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு நம்ம மிரட்டுறோம். அந்த மிரட்டல் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து அவங்க வேலைக்கு போய் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சிரிக்கிறதே இல்லை. மனைவி வந்து சிரிக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுறோம்.
அதனால கொஞ்சம் சிரிக்கலாமே. ரெடி? எல்லாம் கை தட்டி சிரிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு பாதாம் ட்ரிங்க் தரேன், நீங்க நல்லா சிரிச்சீங்கன்னா சரிங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் டம்ளர் வச்சுக்கோங்க கையில, டம்ளர் இருக்கு கையில. இப்ப நம்ம பாதாம் ட்ரிங்க் குடிக்கிறோம். பாருங்க பாதாம் ட்ரிங்க். ஓஹோ ரெடி? சரிங்க. இவ்வளவு காமெடி பண்றா, நீங்க சிரிக்க மாட்டீங்களே. நல்லா சிரிக்கணும். நம்ம ஏதோ சொந்தங்களை ஏதோ ரத்தங்களை ரொம்ப உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தினந்தோறும் யோகா பண்ணணும், நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம ஏதோ சொந்தங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த யோகா கலை நேரம் ஒதுக்கி எனக்கு கொடுத்த நம்முடைய யாதவ சொந்தங்களுக்கு, நம்முடைய மாநில தலைவர்களுக்கு, மாநில செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் பெரிய தைக்கபில் என்ற வில்லேஜில் இருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா யோகா ஆசிரியராக பல பள்ளிகளில் பல கல்லூரிகளில் பணியாற்றுகிறேன். அது இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புலையும் நான் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஆசிரியராக பணியாற்றுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூலை மந்த்து கிருஷ்ணகிரி டு தூத்துக்குடி வரைக்கும் நடைப்பயணமாக சென்று எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அதுக்கு அண்ணன் பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு தான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா எப்பவுமே ஒரு துவக்கம் ரொம்ப முக்கியம், அந்த துவக்கத்தினுடைய தூண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணன்கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். அண்ணா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நான் நடந்தே செல்றேன். இந்த நடந்து செல்லும் போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எனக்கு கொஞ்சம் உதவிகள் தேவைப்படுது. ஏன்னா அங்கங்க தங்கணும், உணவுகள் எடுத்துக்கணும், அதனால கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா அப்படின்னா. தம்பி, நீ எங்கெந்த மாவட்டத்துக்கு போறியோ அந்தந்த மாவட்டத்தினுடைய பெயர்கள் மட்டும் சொல்லு, அங்க உன உதவிகள் தேடி வரும்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்லும் போதும் எனக்கு தங்கறதுக்கு இட வசதிகளும் உணவுகளும் அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணாரு. கிருஷ்ணகிரியில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் நடந்தே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது அதனுடைய முழு பலனையும் அண்ணனை தான் சாரும். கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அண்ணன் தான் சாரும். அதே மாதிரி இப்ப இந்த 2026 ஸ்டார்ட் ஆகும் போது கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் 4 ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நடந்தே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த போறேன், சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கோசரம். இதனால நீங்களும் கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் உதவி பண்ணணும்ன்ற அன்பா கேட்டுக்கிறேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இந்த 4 ஸ்டேட்டுக்கும் நடந்தே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளே, ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப டெல்லியில வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒசூர்லயும் நிறைய ஃபேக்டரிகள் இருக்கு. நிறைய ஃபேக்டரிகள் இருந்தாலே போதும், அந்த இடத்துல பொல்யூஷன் வந்து 100% அதிகமா இருக்கும். அதனால அந்த 100% பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்லா கிடைக்கணும்னா சுற்றுச்சூழல் தூய்மையா இருக்கணும், மரம் செடிகள் நல்லா இருக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 1000 செடிகள் மரங்கள் வளர்க்கணும். இப்படி வளர்த்தால் மட்டும்தான் காற்று மாசுபாடு குறைக்க முடியும், சுற்றுச்சூழல் பாதுகாக்க முடியும், நம்முடைய தூய்மையா இருக்க முடியும், நல்ல தண்ணி கிடைக்கும், நல்ல காத்து கிடைக்கும். சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல காற்று முக்கியம். இப்படியே போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம முதுகுலை வேந்தி கொண்டு மாஸ்க் வச்சுன்னு ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு தான் இருக்கணும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன் சொந்தங்களே, என்னோட ரத்த சொந்தங்களே, சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும்னா நிறைய மரங்கள் வைக்கணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல செடி நடணும் மரம் நடணும்னு சொன்னீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. 1000 செடியில இருந்து 1,00,000 செடி வரைக்கும் நான் ஃப்ரீயா தரேன். ஏன்னா அரசாங்கம் எனக்கு கொடுக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நடுறதுக்கு மட்டும் இடம் சொன்னீங்களா போதும். பொது இடம், புறம்போக்கு இடங்கள், ஏரி குளங்கள், அதே மாதிரி பள்ளிகள், கல்லூரிகள், எந்த இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு செடி நடணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லணும். அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன், நட்டுலாம். ஏன்னா மரங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. மரம் தான்
நம்முடைய உயிரை பாதுகாக்கணும்ன்றது நம்ம மறந்தே போயிட்டோம். எடுத்தா மரத்தை வெட்டிடுறோம். மரத்தை வெட்டி 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 நம்ம என்ன பண்றோம், இடங்களை நிறைய இடங்களை காலி இடங்களை ஆக்கி அதை மனை இடங்களா உருவாக்கி அதை விற்பனை செய்யறோம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ரத்த சொந்தங்களே, என்னுடைய மாணவர்களே, குழந்தைகளே, எல்லாருக்குமே சொல்றேன், பெரியவர்களே எல்லாருக்குமே சொல்றேன், இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்ன்றது பசு மரத்தில் ஆணை அடித்தது போல உறக்கமாக சொல்கிறேன். இயற்கையை பாதுகாத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நல்ல காற்று வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம் இயற்கையை பாதுகாத்தே ஆக வேண்டும். அதனால் கண்டிப்பாக நீங்களுடைய என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் 9943042655. நான் இந்த ப்ரோக்ராம் முடிவு வரைக்கும் இங்க தான் இருப்பேன். என்கிட்ட நீங்க திருப்பி கேட்டுங்க, நான் கண்டிப்பா கொடுக்குவேன். நீங்க எவ்வளவு செடி கேட்டாலும் நான் கண்டிப்பா கொடுப்பேன். எவ்வளவு மரங்கள் கேட்டாலும் கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஏன்னா கொடுக்கறதுக்கு தமிழக அரசு எனக்கு நிறைய உதவி பண்றாங்க. நீங்க கேளுங்க, நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், உங்களுடைய அவசியம் ரொம்ப ரொம்ப தேவை. வீட்டுல கழிவுகளை நம்ம என்ன பண்றோம், குப்பையாக தனியாக பிரித்து கொடுக்குறோம். தூய்மை பணியாளர்களுக்கு குப்பையை தனியாக நம்ம பிரிச்சு கொடுக்கறதே இல்லையே. நம்ம என்ன பண்றோம், பேம்பஸ், டைபஸ், பிளாஸ்டிக், பேப்பரு, இயற்கை கழிவுகள், காய்கறி கழிவுகள் எல்லாமே சாப்பாடு எல்லாம் மிங்கல் பண்ணி ஒரு கவர்ல கட்டி தூக்கி போட்டுரும். அது என்ன பண்றோம், மக்கற குப்பை எது, மக்காத குப்பை எது, அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எரிக்கிறோம். அந்த எரிக்கிறதுனால காற்று ரொம்ப மாசு ஏற்படுது, ஓசோன் ஓட்டை ஆகுது, பேரழிவு ஏற்படுது, காலநிலை மாற்றம் ஆகுது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் யாரும் இல்ல, நம்ம தான். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. எல்லாருமே கொஞ்சம் தற்சாப்புக்கு வாங்க. நீங்க முதல்ல விழிப்புணர்வு ஆகணும். நம்ம நிறைய உதவி பண்ணணும். நம்ம நிறைய கொடிகள் வளர்க்கணும். இயற்கையை பாதுகாக்கணும் என்று இந்த வாய்ப்புக்கு எனக்கு அளித்ததற்காக என்னுடைய யாதவ சொந்தங்களுக்கு, பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய யாதவ பண்பாட்டு கழகத்தினுடைய கௌரவ ஆலோசகர், கௌரவ தலைவர் திரு லயன் கே முத்துகிருஷ்ணன் யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து முன்னிலை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னிலை வைக்கக்கூடிய தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாவட்ட தலைவர் திரு எம் சின்னையா யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து முன்னிலை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஆன்மீக மையத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் வி சந்திரன் யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து முன்னிலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ ஆலோசகர் கருப்பசாமி யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து முன்னிலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ ஆலோசகர் ஜானகிராமன் யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து முன்னிலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆர் வெங்கடேசன் யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து முன்னிலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்த் பாபு யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து முன்னிலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஓசூர் நகர்மன்றத்தினுடைய தலைவராக சேர்மனாக இருந்த நம்முடைய சகோதரர், நம்முடைய அமைப்பினுடைய அமைப்பு செயலாளருமாகிய திரு ராமு யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து கோவிந்தராஜ் யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்தபடியாக கவுன்சிலர் கும்மி யாதவ் அவர்கள் மேடைக்கு வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக உபதலைவர் நம்முடைய சீனிவாசலு அவர்கள் மேடைக்கு வந்து சிறப்பிக்கிறார். மாவட்ட அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த சகோதரர் நடராஜன் பண்பாட்டு கழகத்தை வெகு நாட்களாக நடத்தி வந்த நடராஜன் யாதவ் பண்பாட்டு கழகத்தை நடத்தி வந்த நடராஜன் யாதவ் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலே ஏற ஜி நாகமங்கலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய யாதவ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மோகன் யாதவ் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞரணியின் தலைவர் கங்காதரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். துணை பொதுச் செயலாளர்கள் லட்சுமிபதி, சீனிவாச பாபு, மஞ்சுநாத் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவர்கள் மஞ்சுநாத், மோகன்குமார், ராமசாமி, சத்யநாராயணன், சந்திரசேகர், தனலட்சுமி சீனிவாசன் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைச் செயலாளர்கள் சத்யநாராயணன், சீனிவாசலு, கே சீனிவாசலு, ஹேமகுமார், எம் ஆறுமுகம், தனஞ்சய் யாதவ், பாவை சீனிவாசன் ஆகியோர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைப்பு செயலாளர்கள் எஸ் வன்னிய நம்பி, ஜி எம் சிவா, எம் எம் சிவகுமார், சென்னகிருஷ்ணன், லோகித் யாதவ் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்பு குழு தலைவர் சீனிவாசல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞரணி சகோதரர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் முக்கியமான யாதவ சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் கங்காதரன் யாதவ் அவர்களுக்கும், சின்னையா யாதவ் அவர்களுக்கும், திரு முத்துகிருஷ்ணன் யாதவ் அவர்களுக்கும், திரு சத்யநாராயணன் யாதவ் அவர்களுக்கும், திரு சந்திரன் யாதவ் அவர்களுக்கும், திரு ராமு யாதவ் அவர்களுக்கும், திரு ஜானகிராமன் யாதவ் அவர்களுக்கும், திரு ஹேமகுமார் யாதவ் அவர்களுக்கும், திரு லக்ஷ்மிபதி யாதவ் அவர்களுக்கும், திரு நாராயணசாமி யாதவ் அவர்களுக்கும், திரு மஞ்சுநாத் யாதவ் அவர்களுக்கும், திரு வெங்கடேஷ்ஜி யாதவ் அவர்களுக்கும், திரு கோவிந்தராஜ் யாதவ் அவர்களுக்கும், திரு ஸ்ரீனிவாசலு யாதவ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் யாதவ சொந்தங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். விஜய் சீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த யாதவ பண்பாட்டுக் கழகமானது 1999ஆம் ஆண்டு ஜேஆர் பிளாசாவில் நாம் துவங்கிய போது ஒரு எழுச்சிமிக்க கூட்டத்தோடு நாம் துவங்கினோம். இன்றும் குன்றாத எழுச்சியோடு தொடர்ந்து 27 ஆண்டுகளாக நாம் இந்த யாதவ பண்பாட்டுக் கழகத்தினுடைய குடும்ப விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாதவ பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் ஆ சத்யநாராயண் யாதவ் அவர்களுக்கும் மற்றும் ஆன்மீக மையத்தினுடைய தலைவர் வி சந்திரன் யாதவ் அவர்களுக்கும் மற்றும் நம்மை வழிநடத்தக்கூடிய கௌரவ ஆலோசகர்கள், கௌரவ தலைவர்
முத்துகிருஷ்ணன் யாதவ் அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சின்ன யாதவ் அவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் கங்காதரன், கும்மி, நம்முடைய மோகன், சத்தி, நாராயணசாமி, இளைஞர்களைச் சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு தொடர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் உறவினர்களையும் யாதவ சொந்தங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். மாநகர மேயர் சத்யா யாதவ் அவர்களை வருக 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 என அன்போடு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த யாதவ பண்பாட்டு கழகத்தினுடைய குடும்ப விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய மாநகர தந்தை மேயர் சகோதரர் சத்யா, மேயர் சத்யா அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு நம்முடைய யாதவ பண்பாட்டு கழகத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை தலைவர் சத்யநாராயணன் அவர்கள் வழங்குவார்கள். இல்லை கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி. நம்முடைய மாநகர மேயர் அவர்கள் நமக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். நாம் எப்போதும் அந்த உதவிகளை எல்லாம் மறக்க முடியாது. என்றும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் நன்றியோடும் என்றும் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த குடும்ப விழாவை வாழ்த்தி மேயர் அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய யாதவ பண்பாட்டு கழகத்தினுடைய நிர்வாகிகள், என்ன இந்த மேடையில் எல்லாரும் தெரிஞ்சவங்க மேடையில், அதனால் யார் பேர் சொல்கிறது யார் பேர் விடுறதுன்னு தெரியல. அந்த அளவிற்கு அனைவரும் நாங்கள் அனைவரும் சகோதரர்களாக இங்கே இருக்கின்றவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாதவ பண்பாட்டு கழகத்திற்கு இங்கே பேசிய நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், நிறைய உதவிகளை செய்திருக்கான்னு சொன்னால் இது உதவி அல்ல, என்னுடைய கடமை. ஏனென்று சொன்னால் நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாம் அந்த இடத்துல தான். ஆக நான் உங்களோட ஒருவன் அந்த விஷயத்தில். ஆக இது என்னுடைய பணி என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் என்னுடைய நண்பர்களானாலும் சரி, நாங்கள் பிறந்த இடமானாலும் சரி, யாதவர்கள் அதிகமாக முழுமையாக இருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் நான் வளர்ந்தேன். இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைவரும் என்னுடைய சகோதரர்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை என்னை அழைத்ததற்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய சகோதரர்களை பொறுத்தவரை எந்த ஒரு பணி செய்தாலும் ஆடம்பரம் இல்லாமல் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்பது சுத்தமாக இருக்காது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த இதில் முன்னிலைப்படுத்திக்கொள்ள தனி நபரை முன்னிலைப்படுத்துகின்ற நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு இனத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பண்பாட்டு கழகமாக யாதவர்களுடைய பண்பாட்டு கழகம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த யாதவ இனம் என்பது இந்தியாவிலே இருக்கின்ற பெரும்பான்மை இனத்திலே ஒரு இனம். உதாரணத்திற்கு முன்னெல்லாம் நாங்கள் ஏதோ ஒசூரில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கு பார்த்தா தமிழ்நாடு மொத்தம் இருக்கின்றார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான ஒரு
இனம் இந்த யாதவ இனம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். வட இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய கன்னியாகுமரி வரை, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவி கிடக்கின்ற ஒரு இன சகோதரர்கள் இவர்கள். அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழி பேசினாலும் கூட இனத்தாலும் குணத்தாலும் சகோதரராக வாழ்கின்றவர்கள். நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இனத்தை கொண்டவர்கள் என்று இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக அந்த வழியே வந்த நீங்கள் என்றைக்கும் இந்த ஓசூர் பகுதி பல்வேறு வளர்ச்சிகள் இன்றைக்கு அடைந்து வருகின்றது. அதற்கெல்லாம் நீங்களும் உறுதுணையாக இருக்கின்றீர்கள். அதே வேளையிலே நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகள், இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு குழந்தைகள் படிக்கின்ற வகையிலும் அவர்கள் உதவி பெறுகின்ற வகையிலும் நீங்கள் எல்லாம் பணியாற்றி வருவது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, மேலும் எந்தெந்த பணிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பணிகள் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த பண்பாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு இளைய சகோதரன் என்ற வகையிலே உங்களோடு என்றும் நானும் பயணிப்பேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தலைவர் சத்யநாராயணன் அவர்கள் தலைமை ஆற்றுவார்கள். அன்பார்ந்த யாதவ சொந்தங்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது சகோதரர்களே, அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். முதலில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் யாதவ பண்பாட்டுக் கழகத்தின் குடும்ப கலை விழா ஒவ்வொருவரும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வேறு இடத்தில் செய்தோம். அது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் மேயருடைய உதவியுடன் வழிபாதையை அமைத்து தற்போது இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவன் யாதவர்களை ஒன்றுபடுத்தி இந்த இடமானது இந்த ஷாமியானா போடாமல் நிரந்தரமாக ஒரு கட்டிடம் கட்டி ஏழை எளிய மக்களுக்கு திருமணத்திற்காக வசதி செய்து கொடுத்து மற்றும் நம்முடைய விழாக்களையும் இங்கே நடத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் இதை துவங்கி இருக்கிறோம். ஃபவுண்டேஷன் போட்டு 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் செய்துவிட்டோம். மேலே கட்டிடம் கட்ட வேண்டும். அந்த முயற்சிகள் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய பெரியவர்கள் உதவியுடன் அதை அடுத்த வருடத்தில் முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். நமது ஷாம் சுந்தர் அவர்கள் இந்த முயற்சியில் முதன்மையாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய நேரம் நிறைய கடந்துவிட்டது. குழந்தைகள் எல்லாம் உள்ளார்கள். இன்னும் பேச பெரியவர்கள் உள்ளதால் எனக்கு வாய்ப்பளித்த யாதவ பண்பாட்டுக் கழகத்தின் நன்றி கூறி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வந்த நம்ம மேயர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய கௌரவ ஆலோசகராக இருந்து நம்மை விட்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பிரிந்த சந்திரப்பா அவர்களுடைய திருவுருவ படத்தையும் மற்றும் ஆன்மீக மையத்தினுடைய தலைவராக இருந்து கடந்த மாதம் நம்மை விட்டு பிரிந்த ஹெச்பி பாப்பநாயக் அவர்கள் படத்தையும் நம்முடைய மேயர் சத்யா அவர்களும் துணை மாவட்ட தலைவர் சென்னை அவர்களும் கௌரவ தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய தலைவர் சத்யநாராயணன் அவர்களும் திறந்து வைப்பார்கள். வந்திருக்காங்க. கிருஷ்ணா பேலஸினுடைய உரிமையாளர் கிரீஷ்குமார் யாதவ்.
ஹெச்பி பாப்பண்ணா யாதவ் அவர்களுடைய பேரன் சாகர் யாதவ் திருவுருவப் படத்தை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறைந்த கௌரவ ஆலோசகர்களுக்கும் நம்முடைய ஆன்மீக மையத்துடைய தலைவர் பாப்பண்ணா அவர் அடுத்தபடியாக நம்முடைய மாவட்ட தலைவர் சின்னராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். நம்ம யாதவா மக்கள் சிறுவர் பெரியவர் மூத்தவர் இது வரைக்கும் நம்ம இதில் எத்தனை பேர் வாழ்ந்து போயிருக்கிறாங்களோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ இப்போ பிறந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கு மிக மிக நல்ல வணக்கம் தெரிவிக்கிறேன். நம்ம நாங்கள் யாதவ பொதுமக்கள் இவ்வளோ பேர் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு பண்பாட்டு நடத்தி ஒரு சந்தோஷமாக எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து சிரிப்போடு வாழ்ந்து ஒரு சிரிப்போடு ஒருத்தர் பேசிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சந்தோஷம். அதே போல நம்ம சத்யாண்ணா மேலவர்கள் நம்மளை அனுசரித்து நம்ம கூப்பிட்டு நம்மளை கௌரவித்து நம்ம இது மேடு மேலே வந்து நம்ம இதுக்கு நட்சத்திரம் மாதிரி அவர் வந்து நம்மளை கலந்து நம்மளை எல்லாரும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறதுக்காக நாங்கள் மிக 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி. அடுத்தபடியாக நான் நீங்கள் சால்வ் பண்ண போறீங்களா? சொல்லு. மேயர் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள்.
வேற யாரும் மாலை போட ఈరోజు ఇక్కడ చేరియుండు మన యాదవ సొంత బాంధవులకు అందరికీ నా యొక్క వందనం. యాదవులు అంటే కన్నా ఎవరికి హాని తలపెట్టిన వాడే యాదవుడు. సో అది మనము ఫస్ట్ మన యాదవుల్లో వచ్చి ప్రతి ఒక్కరికి రావాలి. మనం వచ్చి ఎవరికి ఇప్పటికంటే ఎవరికి హాని చేసేది అదే మన యాదవుడు అంటే. అదే మన శ్రీకృష్ణ పరమాత్ముడు ఏం చెప్పినాడో దాన్ని వచ్చి మనము పాటించాలా. ప్రతి ఒక్కరూను మనము చదువుతామో లేదో భగవద్గీత మన ఇంట్లో పెట్టుకోవాలని అందరినీ నేను ప్రార్థిస్తున్నాను. నమస్తే, వందనం. சத்யநாராயணன் அவர்களே, ஒசூர் மாநகராட்சி சத்யா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக யாதவ சகோதரர்களே, இங்கு வீட்டிற்கும் சகோதரிகளே, தாய்மார்களே மற்றும் யாதவ சொந்தங்களே, எல்லோருக்கும் என் காலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு சத்யநாராயண யாதவுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். முதலில் ஒசூரில் துவங்கியது யாதவ சகா மெம்பர் வந்து 3 பேர். ஒன்று வெங்கடலட்சுமி டீச்சரு, கட்டில்படி முன்சாமப்பா, நம்ம ராமு அவங்க தாத்தா கங்கையா, இவங்க தான் ஃபஸ்ட்டு துவங்குந்து யாதவ சங்கத்தை துவங்குது. அப்போ வந்து கிருஷ்ணர் கோயிலில் தான் மீட்டிங்கு. அவங்க அப்புறம் வந்துட்டு நாங்கள் 1970 நாங்கள் துவங்கணும். நாங்கள் வந்து 15 பேர். நான் பிரசிடெண்ட்டு, ராமண்ணா வந்து கோட்ராமன் வந்து செக்ரட்டரி, அப்புறம் வந்து கோபாலப்பா வாத்தியார், சம்பேங்கராமய்ய வாத்தியார், இந்த மாதிரி இருந்தோம். யாரும் இல்லை, இப்போ நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம். அதனால் அவருக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, சத்யநாராயணுக்கு வந்து வெங்கடலட்சுமி டீச்சர் ஃபோட்டோ, கட்லுபடி முன்சாமப்பா ஃபோட்டோ, ராமு அவங்க தாத்தா கங்கையா ஃபோட்டோ இங்கே அவங்க தான் ஃபவுண்டர்ஸ். அவங்கள நம்ம நினச்சிக்கணும்.
அந்த காலத்தில் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த கோயிலுக்கு, கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து சீட்டு, சின்ன சின்ன சீட்டு நடத்தி டெய்லி பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சம்பேங்கிராம மேஸ்ட்ரி கோபாலப்பா, இந்த சத்திக்கு நல்லா தெரியும், என் பக்கத்தில் தான் வெறுக்கு மண்டி அவங்க அப்பா. சத்யா அவங்க அப்பா வந்து பக்கத்தில் தான் வெறும் மண்டி வச்சுருந்தார். அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்புறம் பால் சம்பைங்கராமையா, அப்புறம் ராமண்ணா, நாங்கள் இதெல்லாம் ஒரு 6 பேர் போட்டு யாருக்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது. 16 அடி ஹைட்டுக்கு மோல்டு போடுறது வரைக்கும் நான் பொறுப்பு. பொறுப்பேற்றிட்டு மோல்டு போட்டு விட்டுட்டோம். 16 அடி மோல்டு போட்டோம். யாரும் காசு கொடுக்கல, அவங்கவுங்க மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாங்க. ஆளுக்கு அந்த காலத்து 50,000 ரூபா 50,000 ரூபா போட்டு நாங்கள் அந்த மோல்டு நிற்க வச்சோம். இன்றைக்கி ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அதனால் யாதவ சொந்தங்கள் வந்து எங்கெங்கே பரவி இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து ஆர்மியில் வந்துட்டு யாதவ ரெஜிமெண்ட்னு ஒரு ஆர்மியே இருந்தது. அது இப்போ வந்து எடுத்துட்டாங்க. அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. யாதவர்கள் வந்து சத்திரியர்கள், எதுக்கும் துணிஞ்சவங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுவாங்க. அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். இது வந்து 7 வருஷம் 8 வருஷமாக இது வந்து நம்ம கட்டணும்ன்ட்டு பாடுபட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வழி இல்லை. கார்பரேஷனில் வந்து அந்தாண்ட வழி இருந்தது, அதை மூடிட்டாங்க. அந்த பக்கம் மூடிட்டாங்க, அது பார்க் பண்ணிட்டாங்க. இந்த மரம் ட்ரீ வச்சதுனாக்கா இந்த ஏரி சுற்றி வந்து நாங்கள் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த அசோகவர்தன் செட்டி இருக்கும்போது 1000 செடி வச்சுருந்தோம். ஒசூர் டவுனில் பாரிகாடு வந்து ஒசூர் பப்ளிக் போட்டோம். பாரிகாடு ஒசூர் டவுனில் வந்துட்டு நடமாட்டத்துக்கு வடம் இல்லைன்னு பாரிகாடு போட்டோம். அதெல்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அந்தந்த கலெக்டர் வர்றாங்க, அந்தந்த பீரியடில் அவங்கவுங்கள என்ன இருக்கோ அதை தான் பார்த்துட்டு போயிடுறாங்க. முன்னால் யார் பண்ணாங்களோ பின்னால் வந்தவங்க அது பண்ண மாட்டாங்க. இனிமேல் அது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மேயருக்கு இது ஒரு வாக்குவாதமாக வைக்கிறேன். ஏதாவது யாராவது ஒன்று பண்ணால் அது மறுபடியும் அது ப்ரொசீடு பண்ணணும். அது ப்ரொசீட் பண்ணால் தான் நல்லா இருக்கும். அது அவங்க நேரத்தில் அவங்க பண்ணாங்க, நம்ம நேரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இப்படியே போயிடும். இது ஒசூரில் வந்து ஒசூர் மக்கள் ரொம்ப கம்மி. எல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்குங்க தான். சவுத்துலேருந்து வந்திருக்காங்க, நார்த்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ என்னென்னாக்கா ஒசூரில் இந்திக்காரங்க தான் அதிகமாகிப்பட்டாங்க. லேபர்ஸ் டோட்டலாக எல்லாம் இந்திக்காரங்க தான் இருக்காங்க. எந்த வேலைக்கு கூப்பிட்டாங்க அவங்க தான் வர்றாங்க. ஏன்னாக்கா நம்ம நோக்கு அவங்கவுங்களுக்கு தொழில் இருக்குது, அந்த தொழிலில் நம்ம முன்னேறுறோம். என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். எந்த ஜாதி ஆனாலும் சரியே, நம்ம ஒசூரில் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு எடுத்துக்கு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஓசூர் நகரமன்றத்துடைய முன்னாள் தலைவர் ராமு யாதவ் அவர்கள். என்னன்னா, யாதவ பண்பாட்டு கழகம் இவர் சொன்ன காலத்தில் உபயோகிக்கும் போது நாங்கள்லாம் பிறக்கவே இல்லை. அதனால் எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, இத்தனை வருஷமாக மேடையில் பேசுகிறாரு, இன்றைக்கி தான் சொல்கிறார். இந்த மாதிரி 3 பேர் இருந்தாங்க, யாதவ பண்பாட்டு கழகத்தை ஸ்டார்ட் ஆகினாங்க, கோயிலில் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கண்டிப்பாக அண்ணா சொன்ன மாதிரி இந்த சவுல்ட்ரி முடிஞ்ச உடனே அவங்களுடைய திருவுருவப் படங்களோடு தொடங்குகிறோம் என்று வாக்களிக்கிறேன். ஹேமகுமார் அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள். இங்கே கூடியிருக்கும் எனது யாதவ சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே மேடையில் உள்ள மூத்த யாதவ சொந்தங்களுக்கும் மற்றும் மேயர் அவர்களுக்கும் மற்றும் செயல் வீரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும்
மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து யாதவ சொந்தங்கள், மகளிர் அணிகள், இளைஞர் அணிகள் எல்லோர்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் மக்கள் இதுபோல் பல 10 மடங்கு இருக்கிறார்கள் நமது ஒசூரில். ஏன் வரமாட்டார்கள் என்று தெரியவில்லை. எல்லோரும் சேர்ந்தால் எவ்வளவு இருக்கும் என்றது நம்மளோட இது பலம் காட்ட வேண்டும். அப்படி காட்டினால் மட்டும்தான் இப்போ இருக்கிறார் நம்ம மேயர் அவர்கள். இப்போது மட்டும் நமக்கு இந்த பாதையை சரி செய்து கொடுக்கலாமல் நிரந்தரமாக இந்த பாதையை நமக்கு அந்த சைடு ஒரு பாதை, இந்த சைடு ஒரு பாதையை அமைத்து தந்து எங்களுக்கு நிரந்தரமாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைத்து யாதவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும். ஜெய் யாதவ். யாதவன் என்று சொல்லடா, தனி நிமிர்ந்து நின்றடா. அடுத்தபடியாக హుసూర్ గ్రామం నందును మరియు మన డిస్టిక్ నందు ఉన్న యాదవ సంఘం మన ప్రజలందరూ వచ్చినందుకు చాలా సంతోషం అండి. మళ్ళీ మన పెద్దోళ్ళు వచ్చేసిన వాళ్ళు మన ముత్తకృష్ణన్న గారు మాట్లాడారు, చాలా సంతోషము. మన మేయర్ గారు మాట్లాడారు. ఇంకా ఈ అభివృద్ధి చేయాలని, మీరందరూ సహకరించాలని, మన పిల్లలు బాగా చదవాలా. ఫస్ట్ మీరు మన పిల్లల్ని చదివించే దాంట్లో చూడండి దయచేసి. ప్రతి ఒక్కరూ నా వందనములండి. మన సంఘానికి మరియు మన ప్రజలకు అందరికీను నా వందనాలు తెలుపుకుంటూ ముగిస్తున్నానండి. அடுத்தபடி களமங்கலம் பேரூராட்சி